ஐயோ வெற்றி, வெற்றியை பாடுறா. ஆனா இது யாரு போய் அவகிட்ட சொல்றது? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவ இத செஞ்சுதான் ஆகணும். உன் தலையில இருக்கிற பூவையும் நெத்தில இருக்கிற பொட்டையும் எடுக்காதுன்னு சொன்னனே, அது உனக்கு ஞாபகத்துல இல்லையா? ஆனா என் வெற்றி திரும்ப வரும்போது இதுக்காக நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க. லக்ஷ்மியை வேலைக்கு கூப்பிடலான்னு வந்திருக்கேன். எங்க குடும்ப வழக்கப்படி அறுத்துட்டவளை நாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம். அவர் என் கூடவே இருக்காருன்னு நினைக்கிறதுனாலதான் நான் பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டேன். நான் கோயிலுக்குள்ள வரலன்னு சொன்னது அந்த காரணத்துக்காக மட்டும் இல்ல. என்னோட சாமி அங்க இல்ல, இங்க இருக்கு. வெற்றி குடியிருக்கிற கோவில் இங்கதான் சார். நான் கும்பிடுற சாமியும் அவர்தான். யூர் கிரேட். உங்களை மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு வெற்றி கொடுத்து வச்சிருக்கணும் லக்ஷ்மி. அவருக்கு முன்னாடிலாம் நான் ஒண்ணுமே இல்லை சார். அவர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளோ அந்யோன்யமான ஒரு கப்பிள்ஸ நான் பார்த்ததே இல்லை. சரி வாங்க போலாம். என்னடா அர்ஜுன் அமைதியா உட்கார்ந்திருக்க? விளையாட போகலையா கண்ணா? அர்ஜுன், உனக்கு என்ன வேணும் சொல்ற? தாத்தா வாங்கி தரேன்டா. அப்பா வேணும். தாத்தா, அப்பா எங்க? அப்பா சாமி கிட்ட போயிட்டாருப்பா. அப்ப இனிமே வர மாட்டாரா? அவன் இனிமே வர மாட்டான், வரவே மாட்டான்டா. என்னங்க பிள்ளைகிட்ட அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு அப்பா வேணும். அப்பா வந்துருவாருப்பா. அப்பா வந்துருவாருன்னு அம்மாவும் சொல்றாங்க. ஆனா வரலையே. அர்ஜுன், அப்பா ரொம்ப தூரம் போயிருக்காரு. வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீ வா, நம்ம கடைக்கு போயிட்டு வந்தலன்னு. நான் எங்கேயும் வரல. எனக்கு அப்பா தான் வேணும். அப்பா வந்துருவான்டா. தாத்தா உன்னை உப்பு மூட்டை தூக்குறேன். வாடா செல்லம், வா. நான் வரல. எனக்கு அப்பா வேணும். ஐயோ,
உன் அப்பாவுக்கு நான் எங்கடா போவேன்? அமர், இங்க வாப்பா. அர்ஜுன், வாடா விளையாட போலாம். அப்பா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாக்கா, எனக்கு அப்பா வேணும். அப்பா உன் கூட தான் இருக்காரு. எங்க இருக்காரு? நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்காருடா. எதுக்கு மறைஞ்சிருக்காரு? நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாடுறாருடா. நான் எப்படி அவரை பார்க்கிறது? நீ தூங்குனதுக்கு அப்புறம் அவர் உன் கனவுல வருவாரு, அப்ப நீ பாத்துக்கலாம். எனக்கு ஏதாவது வேணும்னா? தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா, லக்ஷ்மி அம்மாலாம் இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க உன்னை. அவங்க கிட்ட வெற்றி பெரியப்பா அர்ஜுனுக்கு என்ன வேணாலும் நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ வேணா தாத்தாட்ட கேள. அப்படியா தாத்தா? ஆமாம்பா, அப்படித்தான் சொன்னான். எப்ப அப்பா நேர்ல வருவாரு? நீ பெரிய புள்ளையா ஆனது வருவாரு. அப்ப நான் சீக்கிரமா பெரிய புள்ளையா ஆகணும். எப்படிக்கா நான் பெரிய புள்ளையா ஆகிறது? நீ அழாம இருந்தா, நல்லா விளையாடினா, நல்லா படிச்சா, நல்லா சாப்பிட்டா சீக்கிரம் பெரிய புள்ளையாயிடுவ. விளையாட போலாமா? வாங்கக்கா. சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிட்டா பாத்தியம்மா. அழற குழந்தையோட அழுகையை நிறுத்துற அளவுக்கு அவளுக்கு பக்குவம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா வள்ளியம்மா, அவளை ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு இல்லாம போச்சுல்ல. லக்ஷ்மி, இது நம்ம பிளானட் ஹோட்டலுக்காக ரெனோவேட் பண்ண போற 2வது பில்டிங்கோட டிசைன். இந்த பில்டிங்ல அவங்க புதுசா சில விஷயங்களை கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்த இடம் இருக்குல்ல, எப்படி சார் முடியும்? ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கே. ஆக்சுவலா இந்த பில்டிங் நம்ம முன்னாடி பண்ணதை விட பெருசு சார். தெரியும் லக்ஷ்மி, சவாலான வேலை தான். அதனால தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷனை உடனே ரெடி பண்ணி இமிடியேட்டா வேலையை ஆரம்பிச்சிடணும். சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். லக்ஷ்மி, நான் இருக்கிற டைமை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சாப்பாடு தான் வேணாங்கிறீங்க, ஜூஸாவது வாங்கிட்டு வரமா? ஐயோ, எனக்கு வேண்டாம், நான் இதை முடிச்சிடுறேன். நீங்க போய் சாப்பிட்டுட்டே இருங்க. நான் ஏமா இதுக்கு மேல எப்பமா மணி ஆச்சேம்மா? இல்லண்ணா, நீங்க போய் சாப்பிடுங்க, வரேன்.
எதுக்கு இப்போ உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம்னா நம்மளோட கம்பெனிக்கு புதுசா இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. பில்டர்ஸ் கூடயும் சப்ளைஸ் கூடயும் திரும்பவும் 1 ஹவர்ல மீட்டிங் வச்சிருக்கோம். அதுக்குள்ள உங்களோட சஜஷன்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். இன்னும் 1/2 ஹவர்ல கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே மேடம். சரி, தேங்க்யூ. என்ன தம்பி, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பிரஷர் கொடுக்குறீங்களே? அண்ணே, மத்த எதை பத்தியும் நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக தான். அதுக்குன்னு இப்படியா தம்பி? ரொம்ப அதிகமா இருக்கு தம்பி. அண்ணே, நான் கொடுத்தது கம்மி தான். அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க எல்லாமே செய்வாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவங்க வேலையில பிஸியா இருக்கணும்னு, அதுதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. என்னமோ தம்பி. சரி தம்பி, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. இதுதான் நீங்க சொன்ன ஆதாரங்களா? ஆமா மேடம். இது என்னால ஆதாரமா ஏத்துக்க முடியாது மகதி. வேணும்னா நீங்க சந்தேகப்படுறதுக்கான ஆதாரமா வச்சுக்கலாம். மேடம், ஒரு பொண்ணு என்னால எவ்வளோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் மேடம் கலெக்ட் பண்ணிருக்கேன். இவரையும் அந்த லக்ஷ்மியும் இவ்வளோ தூரம் தான் என்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சது. இத பாருங்க மகதி, லட்சுமி ரிஷியோட கம்பெனில வேலை செய்யறவங்க. அதனால அவங்க இவரோட போக வர இருப்பாங்க தான். அதை வச்சு அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்ற முடிவுக்கு நாம வந்துடக்கூடாது. மேடம், இல்லன்னு மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? ஒருத்தங்க மேல நம்ம சந்தேகப்படுறோம், கோவப்படுறோம்னா அது நம்ம அவங்க மேல வச்சிருக்க அன்புனால தானே. அத கோவத்துல ஆத்திரத்துல கூட செய்யலாம். இல்ல, நான் இவர் மேல வச்சிருக்க அன்பாலங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இவருக்கும் லக்ஷ்மிக்கும் தொடர்பு இருக்குங்கிறது உண்மைதான். ஏய், உன் காரியத்தை சாதிக்க நீ அடுத்தவங்களை குற்றம் சொல்றத நிறுத்து. நம்ம பிரச்சனைக்குள்ள சம்பந்தமே இல்லாம லக்ஷ்மியை இழுத்து பேசுறியே, அது ரொம்ப தப்பு. சரி, நான் லக்ஷ்மியை இழுக்கல. அப்போ நீங்க என் கூட சேர்ந்து வாழுங்க. அது நடக்காது. அப்போ நானும் என் பொண்ண உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அவ ஏன் பொண்ணுன்றத நீ மறந்துடாத. உன் பொண்ணு மேல நீ நிஜமாவே பாசம் வச்சிருந்தனா நீ எதுக்கு இன்னொரு பொண்ணு பின்னாடி போற? ஏய், இங்க பாரு மகதி, திரும்ப திரும்ப அதே சொல்லாத. அது தொழில் ரீதியான பழக்கம். நடக்கிற விஷயங்க அப்படி என்ன நினைக்க வைக்கலையே. ஏய் மகதி, தேவையில்லாம நீ. ரிஷி, ஒரு நிமிஷம். நாம இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷனா மாத்த வேண்டாம். நான் பேசல மேடம், இவதான். அவங்க ஏன் ரிஷி பேசுறாங்க? நீங்க அவங்கள பிரிஞ்சிருக்கிறதுனால பேசுறாங்க. சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நான் ஆசைப்படலையே மேடம். குழந்தை உங்க கூட இருக்கணும் நீங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஆசை இல்ல மேடம், என்ன மோசம் பண்ணணும்னு அவ திட்டம் போடுறா. நான் எதுக்கு போய் இவரை மோசம் பண்ணணும்? நானே என் பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவரும் இவளுக்காக தான் வாழறேன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுட்டு கஷ்டப்படணும் தான் சேர்ந்து வாழணும்னு முடிவே பண்ண. 2 பேருக்கும் பொதுவா இருக்க ரித்திகாவால நாங்க இங்க கோவத்தை மறந்து சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாமா ஆசை. வேண்டாம் மேடம், இது உடைஞ்சு போன கண்ணாடி. இத ஒட்ட வைக்கவே முடியாது. அப்போ என்னால என் குழந்தைய உன் கூட அனுப்ப முடியாது. ஏய் ரிஷி, உங்களுக்கு உங்க குழந்தையோட இருக்கணும்னு விருப்பம் இருந்தா ஒரு 6 மாசம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து பாருங்க. ஒவ்வொரு மாசமும் நாம இங்க மீட் பண்ணுவோம். உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை தீர்க்க பார்ப்போம். 6 மாசம் முடிவுல அது தீராத பட்சத்துல நீங்க கேக்குற டைவர்ஸ குழந்தை யார்கிட்ட இருக்கணும்ங்கறதையும் முடிவு பண்ணுவோம். இதுக்கான பதில நீங்க 2 நாள்ல கோர்ட்ல லெட்டரா கொடுக்கணும். இப்ப சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா குழந்தை 6 மாசம் அவங்க கிட்ட தான் இருக்கும். உங்க கேஸ 6 மாசம் கழிச்சு கோர்ட்ல முடிச்சுக்கலாம். இதுதான் என்னோட தீர்ப்பு. இதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும்.
ஏய் எங்க சார் போறீங்க? உட்காருங்க. லக்ஷ்மி தாலி அறுத்துட்டா. அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்தலாம் நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ச்சீ, இவ்வளவு கேவலமா உன்னை தவிர வேற யாராலுமே யோசிக்க முடியாது. ஹா. போ போ, உனக்கு யோசிக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. என்ன சத்தமா ஆட்டம் போடுறது? இப்படி குதிச்ச சோபா என்னத்துக்கு ஆகுறது? எந்த நேரத்துல பெத்து போட்டுதுங்களோ தெரியல. இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ, சாம்பார் வேற வாசனையா இருக்குது. பயங்கரமா பசிக்குதே. இந்நேரத்துக்கு யாரும் சாப்பிடவும் வர மாட்டேங்கிறாங்க. முன்னாடி சாப்பிட்டா யாம் பொண்ணு யான் தின்னு கரிச்சு கொட்டுவா. இதுங்களுக்கு காக்கா பிச்சு போடுற மாதிரி போட்டு இத சாக்கா வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஏய் பிள்ளைங்களா, ஏன் அர்ஜுன் அமரு வாங்க வாங்க வேகமா. ஏடா சாப்பிடுங்கடா. எங்களுக்கு பசிக்கல பாட்டி, நாங்க விளையாட போறோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா விளையாடுங்கடா. எங்களுக்கு வேணாம் பாட்டி. வாடா அப்படி வா, நீ வந்து உட்காரு. ஏய் கீழே இறங்குடி, கீழே இறங்குடி. நீ என்ன மகாராணியா? டைனிங் டேபிள் தான் உட்காந்து சாப்பிடுவியா? பசங்க சாப்பிட்டா நீயும் சாப்பிடுவியா? ஆளை பாரு. இரு. பாரு, அப்படி போய் அடுப்படியில உட்காந்து சாப்பிடணும். புரிஞ்சுதா? போ. ஏய் இரு இரு, சாப்பிட்டு முடிச்சு தட்டை நல்லா கழுவி வைக்கணும். அக்கா எங்கக்கா போற? கேர்ள்ஸ் எல்லாம் கிச்சன்ல தான் சாப்பிடணுமா? டேய் உனக்கு என்னடா, திரும்புடா அப்படி. டேய் நல்லா சாம்பார் வாசனையா இருக்குடா. இந்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வாங்க சம்பந்தி வாங்க. சம்பந்தி சாப்பிடுறீங்களா? எடுத்து வைக்கவா? இல்ல பரவாயில்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. நான் எங்க சம்பந்தி சாப்பிடுறது? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். நேரமாகும் சம்பந்தி. நீங்க உட்காருங்களேன், நான் பரிமாறுறேனே. அப்படியா? சரி. அமர், என்னடா நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க? யாழினி எங்கடா? அக்கா கிச்சன்ல சாப்பிடுறாங்க. கிச்சன்லயா? ஷோ, சாப்பிடுற நேரத்துல வந்து உயிர் எடுக்கிறாரே. யாழினி, எதுக்கு இந்த ஆள் அதை கூப்பிடுறாரு? இங்க வா. என்ன தாத்தா? ஒண்ணு இல்ல, வா வா. நீ ஏமா அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்ட? கேர்ள்ஸ் எல்லாம் கிச்சன்ல தான் சாப்பிடணுமா? சம்பந்தி, அவளுக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுறா சம்பந்தி. இனிமே அதெல்லாம் இல்ல. எல்லாரும் சமந்தான். எல்லாரும் இங்க உட்கார்ந்து தான் சாப்பிடணும். இனிமே அந்த பழக்கத்தை மாத்திக்க. இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக நீ போய் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த நினைப்ப கொஞ்சம் மாத்திக்க.
நீயும் இந்த வீட்டு வாரிசு தான். வா உட்கார். இவங்க 2 பேருக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கு இருக்கு. சாப்பிடு. என்ன இது கிழவனுக்கு புத்தி கிதி கெட்டு போச்சா? அன்னைக்கு தாம் தூம்னு குதிச்சாரு, இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. பிச்சைக்காரியை தூக்கி கோபுரத்துல உட்கார வைக்கிறாரு. இந்த ஆளு வர்றதுக்கு முன்னாடியே இதை நான் விரட்டி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு. ஐயோ, நாளைக்கு சொத்துல பங்கு கேட்பாளே. எதையாவது பண்ணி இந்த அனாதையை வீட்டை விட்டு வெளியில விரட்டணும். அனுப்புவோம். சாப்பிடுறா, சாப்பிடு. இனிமே உன்னை இங்க யாராவது உட்காரக்கூடாதுன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு. சாப்பிடு சாப்பிடு. ஐயோ, இந்த கிழவன் வேற.